அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேல பிலோ சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன், எபோ ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். இது மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம வந்து நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன் அதெல்லாம் ஏகப்பட்ட தமிழ்ல யூடியூப் இருக்குங்க. நம்ம எஜுகேஷனல்ல அந்த இதெல்லாம் எடுத்து போடுறோம். அதெல்லாம் இருக்கு, படிச்சுக்கலாம் நாலேஜுக்கு. ஆனா அதையும் தாண்டி வாங்க, மேக்ஸ் தான் சார்ந்து பங்குச்சந்தை இயங்குங்கிறத படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா போய் கத்துக்கோ, நல்ல விஷயம். ஓகேங்களா? இல்லை சார் என்கிட்ட கிளாஸ் போக முடியல, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் காலங்களாக ஒரு கணக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்கன்றதுக்காக எதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்றேன். அதே போல நியூஸஸ், எந்த நியூஸ் எது வேணா 1000 சொல்லலாம், 1000 பேர் 1000 வரலாம் நியூஸ், அதெல்லாம் நம்பாதீங்க. மேக்ஸ் என்ன சொல்லுதோ அதை நம்புங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். அதே போல பிரைஸ் இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து அதை நம்பி எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க தயவுசெய்து. அது வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே அது சேஞ்ச் ஆகிடும் டக்குன்னு, அப்போ மாட்டிடுவோம் நம்ம. ஓகேங்களா? ஆப்ஷன் பையருக்குன்னு நமக்கு ஸ்கில் இருக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் ட்ரேட் பண்ணணும். சரி, ஓகே. இன்னைக்கு 24,200 கால் 118 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறும். நிஃப்டி ஏறும். அது 118 கீழே இருந்தால் நிஃப்டி இறங்கும். அங்கே வரும்போது நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க உங்கள் டிசிஷன். அது அங்கிருந்து ஏறினாலும் ஒரு குறிப்பிட்ட விலையில போய் திரும்பும் அந்த ஸ்ட்ரைக். அது கீழே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விலையில திரும்ப ட்ரை பண்ணும். அது போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி ஏறும். எங்கெங்கெல்லாம் போனா திரும்பவும், அதுக்கு சட்டன் ரூல்ஸ், எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், வைக்கலாமா, எப்படி பண்ணலாம், அந்த இடத்த எல்லாம் தெரியணும். டைமிங் முக்கியம். டைம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த டைம்ல ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும் அதெல்லாமே நமக்கு தெரிந்திருக்கணும். அதை முழுமையா தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.